அருமை நாட்டு மக்களே, மக்கள் பங்களிப்பின் சக்தியின் துணையோடு பெரிய பெரிய சங்கடங்களை எதிர்கொள்ள முடியும். நான் உங்களுக்கு ஒரு ஒலிக்குறிப்பை ஒலிக்கச் செய்கிறேன். இந்த ஒலிக்குறிப்பு சங்கடத்தின் பயங்கரத்தன்மையை உணரச் செய்யும். அந்த சங்கடம் எத்தனை பெரியது என்பதை அறிய உணர முதலில் கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். आखिर ये जो जुल्म हुआ 2 साल तक, இந்த கொடுமை ஈராண்டுகள் வரை நடந்தது என்றாலும் 5-7 ஆண்டுகளாகவே இந்த கொடுமை தொடங்கிவிட்டது. ஆனால் ஈராண்டுகளில் அது உச்சக்கட்டத்தை எட்டியது. அப்போது அவசர நிலை மக்களின் மீது திணிக்கப்பட்டது. காட்டு மிராண்டித்தனமான நடவடிக்கைகள் மக்களுக்கு இழைக்கப்பட்டன. மக்களின் சுதந்திர உரிமை பறிக்கப்பட்டது. செய்தித்தாள்களுக்கு எந்த விதமான சுதந்திரமும் இருக்கவில்லை. நீதிமன்றங்கள் முழுமையாக சக்தியற்றவையாக ஆக்கப்பட்டன. மேலும் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டார்கள். இஷ்டப்படியான காட்டாட்சி நடத்தப்பட்டது. இதற்கு இணையான ஒரு எடுத்துக்காட்டு உலக வரலாற்றில் காட்டுவது கடினமான ஒன்று. और से होती रही, उसकी मिसाल दुनिया के इतिहास में भी मिलना मुश्किल है. நண்பர்களே, இந்த குரல் தேசத்தின் முன்னாள் பிரதம மந்திரியான மொரார்ஜி பாய் தேசாய் அவர்களுடையது. அவர் ரத்தினச் சுருக்கமாக ஆனால் மிகவும் தெளிவான வகையிலே அவசர நிலை காலம் பற்றி தெரிவித்திருக்கின்றார். அந்த காலகட்டம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நீங்களே கற்பனை செய்து பார்த்து கொள்ளுங்கள். அவசர நிலை சட்டத்தை அமல் செய்தவர்கள் நமது அரசியலமைப்பு சட்டத்தை மட்டும் படுகொலை செய்யவில்லை. மாறாக அவர்களின் நோக்கம் நீதிமன்றங்களையும் தங்களின் அடிமைகளாக ஏவல் துறையாக ஆக்குவதுதான். அந்த வேளையிலே பொதுமக்கள் பெரிய அளவிலே கொடுமைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள். இதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. இவற்றை எப்போதுமே மறக்க முடியாது. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஐயா இரும்பு தலைகளில் பூட்டப்பட்டார். பலர் கொடூரமான சித்திரவதைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள். மிசா கொடுஞ்சட்டத்தின்படி யாரை வேண்டுமானாலும் கைது செய்ய முடியும். மாணவர்களும் துன்பங்களுக்கு ஆளானார்கள். கருத்து சுதந்திரத்தின் கழுத்து நெரித்து போடப்பட்டது. நண்பர்களே, அந்த காலகட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் மீது காட்டுமிராண்டித்தனமான கொடுமைகள் புரியப்பட்டன. ஆனால் பாரத நாட்டு மக்களின் வல்லமையால் அவர்கள் பணியவில்லை, உடையவில்லை. மக்களாட்சிக்கு எதிரான எந்த அடக்குமுறையோடும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. முடிவிலே இறைவர்களாகிய மக்களே வெற்றி பெற்றார்கள். அவசர நிலை திரும்பப் பெறப்பட்டது. அவசர நிலையை திணித்தவர்கள் தோற்றுப்போனார்கள். பாபு ஜெகஜீவன் ராம் அவர்கள் இதை பற்றி மிகவும் சக்தி வாய்ந்த முறையிலே தனது கருத்துக்களை முன்வைத்தார். சகோதர சகோதரிகளே, கடந்த தேர்தல் வெறும் தேர்தல் அல்ல, பாரதத்தின் மக்களுடைய ஒரு மகத்தான இயக்கம்.